குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வகுப்பு 9ல் இயல் 6க்கான உரைநடை தான்ப்பா பார்க்க போகிறோம். இப்போ இயல் 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய சிற்பக்கலையை உரைநடையிலையும், ஐவகை நிலங்களும், தமிழர்களுடைய இசைக்கலையோட சிறப்பையும் பற்றி நம்ம கவிதை பேழையிலையும், புதியன சிந்தித்து கவிதை படைத்தல், அடுத்து இதை ஃபுல்லாக துணைப்பாடமும், புணர்ச்சி இலக்கணம், அதாவது தோன்றல் விகாரம், அந்த மாதிரி புணர்ச்சிகளை இலக்கணத்துலையும், திருக்குறளை பற்றியும் நம்ம இந்த இயல் முழுவதும் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம முதல் பார்க்க போகிறது உரைநடை உலகத்தில் சிற்பக்கலை. எப்போவுமே மிஸ் சொல்லியிருக்கு, அந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம படித்தோம் அப்படின்னாலே அந்த லெசன் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம எளிமையாக கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் என்னும் நுண்கலையை வடிக்கத் தொடங்கினான். அதாவது கல்லையும் அதையும் உலோகத்தை என்ன பண்ணாங்க, கருவியாக பயன்படுத்தினாங்க. சரியா? ஆனால் அதில் சிற்பம் அப்படின்ற ஒரு நுண்கலையை வடிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக இதை கொள்ளலாம். உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்கி வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயிலாக விளங்குகின்றன. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுதான் நாம் காணும் சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள். சரியா? இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்குது இந்த புலி குகை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றிலும் புலியோட முகம். சரியா? அந்த புலி அந்த குகையை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி, பாதுகாக்கிற மாதிரி இதனுடைய வடிவமைப்பு இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்து பக்க எண் 152 பார்த்தீங்க அப்படின்னா, கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. இதில் ஃபுல்லாகவே நம்ம தமிழர்களுடைய சோழர், பல்லவர், பாண்டியர், விஜயநகர மன்னர், நாயக்கர், பௌத்த சமண சிற்பங்கள், இந்த மாதிரி சிற்பங்களை பற்றி தான் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என்று திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. மணிமேகலையும் இத்தகு குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிற்பங்களோட வகைகள். சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் என 2ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலை இருக்குன்னா அதோட பின்பகுதி முன்பகுதி எல்லாமே தெளிவாக தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த புடைப்பு சிற்பம் எப்படின்னா, இப்போ மலையில் பாறையில் செதுக்குறாங்க அப்படின்னா அதோட முன்பகுதி மட்டும், அதாவது அதில் புடைச்சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க. பின்பகுதி தெரியாது, முன்பகுதி மட்டும் இது இந்த சிலை அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். அதுதான் புடைப்பு சிற்பம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் என்று கூறலாம். அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இத்தகு சிற்பங்களை அரண்மனைகள், கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம். குறிப்பாக கோவிலின் தரைப்பகுதி, கோபுரம், தூண்கள், நுழைவு வாயில்கள், சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடிகிறது. இப்போ கோவில்லாம் பார்த்தீங்கன்னா தூண்கள்லாம் இருக்கும். தூண்கள்லாம் அந்த சிலைகள் நிற்கிற மாதிரி நடனம், அதாவது ஒரு மங்கைகள்லாம் நடனம் ஆடுற மாதிரி இந்த மாதிரி சிலையெல்லாம் இருக்கும். முன்பகுதி மட்டும்தான் தெரியும், பின்பகுதி தெரியாது. அதுதான் புடைப்பு சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. பாருங்கள், அதாவது சிற்பங்கள் அமைக்கக்கூடிய வகைகளை எழுதுக, 4 நிலைகளை எழுதுங்கன்னு கேட்கலாம். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள். அடுத்து சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவிஞர்கள்.
சிற்பியை வடிவமைக்கக்கூடிய கலைஞர்களை எவ்வாறு அழைக்கின்றனர் அப்படின்னு கேட்டால் கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர். அடுத்தது பல்லவர் கால சிற்பங்கள். பல்லவர் காலத்தில் சுதையினாலும் அதாவது கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்க. சுதை அப்படின்னா அந்த சுண்ணாம்பு கல்லில் செய்வாங்க, சரியா? அது எப்படி இருக்குன்னா திண்மமாக இருக்கும். இப்போ இருக்க சுண்ணாம்பு இருக்காது, அது வேறு திடமாக இருக்கும். அதை எக்காரணத்தை கொண்டும் ஈஸியாக அதை உடைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. கருங்கற்கள்னாலும் சுதையினாலும் சிற்பங்கள் அமைச்சு. அடுத்தது கோவில் தூண்கள் சிற்பங்களால் அழகு பெற்றன. தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டடங்கள், கற்தூண்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவு வாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காண முடியும். பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் எவையில் மிளிர்ந்தன அப்படின்னு கேட்கலாம். ஸோ கட்டடம், கற்தூண், சுற்றுச்சுவர், நுழைவு வாயில். சரியாம்மா? அடுத்தது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்றுகளாகும். மாமல்லபுர சிற்பங்கள் நம்ம ஏற்கனவே நிறையா கேள்விப்பட்டிருப்போம். சிற்பங்கள் அப்படின்னாலே மாமல்லபுர சிற்பங்கள் தான். அந்த அளவுக்கு அவங்களோட ஏன் அப்படின்னா கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்சபாண்டவர் ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் பல்லவர்களுடைய சிற்பக்கலையே உலகுக்கு பெருமையை உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு இடமும் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. நமக்கு சான்ஸ் இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம். அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் புடைக்கப்பட்டுள்ளன. இப்போ நம்ம போனாலுமே கோயிலில் 2 புறமும் தூள், அதாவது கால பைரவர் அப்படி அதாவது சொல்லுவாங்க. பைரவரை தூண்லேயே நல்லா பெரிய பொம்மை மாதிரி இருக்கும். அதெல்லாம் பல்லவர் கால சிற்பங்கள். அது உங்களுக்கு பார்த்தோன்னே அது ஞாபகத்துக்கு வரணும். மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. சரியா? அடுத்தது பாண்டியர் கால சிற்பங்கள் பார்க்கலாம். பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. அவற்றை திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம். இப்போ இது நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ திருப்பரங்குன்றன்றப்ப நம்ம இங்கே தான் பக்கத்தில். ஸோ நம்ம அப்பா அம்மா கிட்ட எப்போயாவது நேரம் கிடைக்கும் போது நம்ம கூப்பிட்டு போய் அவங்களுடைய சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். அதோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம். கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை, வெட்டுவான் கோவில், அங்கே பார்த்திங்கன்னா நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். சமணர் காலத்தில் அவங்க ஒரு குரு, பக்கத்தில் சிஷியன், இந்த மாதிரி புடைப்பு சிற்பங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் கோவில்பட்டியில் அந்த கழுகுமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும். வெட்டா வெளியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்மளை ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ மைனூட்டாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகேவா? இது எல்லாமே பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழர் கால சிற்பங்கள் பாருங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. அதான் சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தெரியும்ல, அது யார் கட்டினது தெரியும். முதலாம் ராஜராஜ சோழன் தான் அவர் கட்டினார். சரியா? முதலாம் ராஜராஜன் சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராஜராஜன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஸோ அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராஜராஜ சோழன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில், 3ஆம் குலோத்துங்க சோழன் எழுப்பிய திரிபுவன வீரேஸ்வரன் கோவில். இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். 14 அடி
வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர்கால சிற்ப திறனுக்கு சான்றுகளாக விளங்குகின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாளூரில் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. சோழர் கால இறுதியில் திருவரங்க கோவிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் சோழர் கால சிற்பக்கலைக்கு நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்றுகளாகும். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ எல்லாருமே சோழர் கால இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அவர் எங்கெங்க 1ஆம் ராஜராஜன், 2ஆம் ராஜராஜன், 3ஆம் குலோத்துங்கன், சரியா? இந்த இதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும்டா. அடுத்து சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன. கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. சோழர் கால செப்பு திருமேனிகளில் சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்றும் அழைக்கப்படும் அளவிற்கு அழகுற அமைந்துள்ளன. கேட்கலாம், செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது யாருடைய காலம்? அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் டேஸ் அப்படின்னு கேட்கலாம்ப்பா. அடுத்தது பாருங்க, விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், நம்ம நினச்சிட்ருக்குறோம் செயின் மாதிரி இருக்குது, இது எல்லாமே இரும்பில் செஞ்சுருக்காங்க. இல்லவே இல்லை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கல்லால் செஞ்சுருக்காங்க. சரியா? விஜயநகர மன்னர் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன. அக்கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இவர்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. அதாவது ஆடை அணிகலங்க அணிந்த நிலையில் இருக்கக்கூடிய உருவங்கள் அங்கே சிற்பங்களாக இருந்துச்சு. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்ப தூண்கள் அமைச்சிருக்காங்க. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தனர். அதாவது என்ன அப்படின்னா, போருக்கு போகிற மாதிரியும் குதிரை 2 கால்களை முன்கால்களை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கிற சிற்பம்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதோடு பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கற்றூன்களையும் இவர்கள் அமைப்பது குறிப்பிடத்தக்கது. கேட்கலாம், 1 மார்க்ஸில் இசைத்தூண்கள் யாருடைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். விஜயநகர மன்னருடைய காலத்தில். சரியா? அடுத்தது நாயக்கர் கால சிற்பங்கள் பார்க்கலாம். நாயக்கர் மன்னர் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டப தூண்களின் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். நமக்கு தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், ராமேஸ்வரர் கோயிலில், நெல்லையப்பர் கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படின்ற பெருமாள் கோவில், பேரூர் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கலைநயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆயிரங்கால் மண்டப தூண்களில் கண்ணப்பர், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்கள் உள்ளன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலைநயத்துடன் காணப்படுகின்றன. ஹரிச்சந்திரன், சந்திரமதி உங்களுக்கு தெரியும்ல, பொய்யே பேசாதவர் தான் ஹரிச்சந்திரன். அப்போ அவங்க ஒரு அரசன். ஸோ அப்போ அந்த அரசர்கள்லாம் எப்படி அந்த அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க, அந்த நயத்தோடைய ஒரு கல்லில் இந்த அளவுக்கு வளைகிறான்னா அவங்களுடைய சிற்பக்கலை எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. இந்த கதை உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளையில. அதாவது இந்த அரசனாக இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டார். அவர் ஒரு சூழ்நிலையில் தன்னோட மனைவி குழந்தைய இழக்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ அவங்க ரொம்ப கணவனை பிறந்த அந்த சந்திரமதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் புராண கதைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி கதைகள்லாம் அதை மீனாட்சி அம்மன் கோயிலில் நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம். சரியா? ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த குறவன் குறத்தி, கண்ணப்பர், இவங்களுடைய கண்ணப்பர் தெரியும்ல.
சிவனுக்காக தன்னோட கண்ணையே வந்து கொடுத்தவர். அது ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குப்பா. அடுத்து கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோயிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு உச்சநிலை படைப்பு என்று கூறலாம். எதை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் சிவன் கோயிலில் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு உச்சக்கலை எதுனா அதுதான் அப்படின்னு சொல்லலாம். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என மிக மிக நுட்பமான கலைநயத்தோடு அவங்க வந்து படைச்சிருக்காங்க. விழியோட்டம் அப்படின்னா தெரியும், அதாவது கண்ணே பேசும், அந்த அளவுக்கு சில சிலைகள்லாம் இருக்குது. அடுத்து பாருங்கள், கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி ரதிதேவி சிலைகள் காண்போரை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. ரதிதேவி அப்படின்னா மிக அழகான பெண், சரியா? அவங்க வந்து ரதி. இப்போ நம்ம பேச்சில் கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இப்போ என்ன ரதியா அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு அழகுல சிறந்தவங்க தான் ரதிதேவி. ஸோ அவங்களுடைய சிலைகள் வந்து பார்க்குறவங்களவே ஈர்க்கிற அளவுக்கு கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி அப்படின்ற கோயிலில் இருக்குது. இது யாருடையது? நாயக்கர் கால சிற்பங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரோட உருவத்தை வந்து அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலையும் சிற்பங்களாக படைச்சு வழிபட்டிருக்காங்க. சமண மதத்தினர் அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பங்களாக்கி உள்ளனர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனாக உள்ளன. சான்றாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்று அப்படின்ற இடத்துல ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்க எண் 156. புடைப்பு சிற்பம்னா என்ன அப்படின்னா முன்பகுதி மட்டும்தான் தெரியும், பின்பகுதி தெரியாது. அதில் பாருங்கள், இதுதான் அது. அதுபோலவே மதுரைக்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள். இப்போ மதுரைன்னு பார்த்தீங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையை எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய படுக்கைகள் சொல்லிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிலைகளை நம்ம பார்க்கலாம். தனிச்சிறப்புகள். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. யோகக்கலை, நாட்டியக்கலை கூறுகளும் தமிழக சிற்பக்கலையில் இடம்பெற்றுள்ளன. இதுதான் நமக்கும் மற்ற நாட்டில் இருக்கவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம யோகக்கலைலாம் இதில் காட்டியிருக்காங்க. நாட்டியம், பெண்கள் நாட்டியம் ஆடுற மாதிரி எல்லாமே காட்டியிருக்காங்க. அடுத்தது இன்றைய சிற்பக்கலை. தமிழகத்தில் கட்டப்படும் கோவில்களில் இன்றும் சுதை சிற்பங்களும் கற்சிற்பங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல், பைஞ்சுதை, அதான் இப்போ சிமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல அது, கற்கள் ஆகியவற்றை கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம் முதலான உலோகங்களும் செயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன் இடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படும் கலைநயமிக்க சிற்பங்கள், நினைவு பொருட்கள், பரிசு பொருட்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கும் பறைசாற்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி சிற்பக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பல துறைகள்லையும் தனக்கான இடத்தை வந்து நிறைவு செஞ்சுருக்கு. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கும் மட்டுமல்ல, அவை வரலாற்று பதிவுகளாகும், மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. எங்கேயாவது ஒரு சிலையை பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும், அது கலைநயத்தோடையும் நமக்கு தேவையான எல்லா ஒரு நம்ம முன்னோர்களுடைய நுட்பத்தோடையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த உரைநடை பகுதியில் வந்து கற்சிற்பக்கலை அதுகளை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் ஒவ்வொருத்தருடைய சிற்பங்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். சிற்பங்களுடைய வகைகள் என்னென்ன, பல்லவர் கால சிற்பம், பாண்டியர் கால சிற்பம், சோழர் கால சிற்பம், விஜயநகரம் மன்னர் கால சிற்பங்கள், அடுத்தது பௌத்த சமண சிற்பங்கள் பார்த்தோம். அது போக சிற்பங்களுக்கு அப்படின்னு தனி சிறப்பு என்ன, இன்றைக்கி சிற்பக்கலை அப்படின்றது எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றத பார்த்தோம். தெரியுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்கலாமா? தமிழக அரசு சிற்ப கலைஞர்களை பரிசளித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது.
மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருகிறது. அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும் சிற்ப கலைஞர்கள் பலர் உருவாகுகின்றனர். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ளன. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலையை பயிலலாம். இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சிற்பச் செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. நம்மளும் கண்டிப்பாக இதை எடுத்து நம்மளும் ஒரு சிற்ப கலைஞராக ஆகணும் அப்படின்றத நம்ம அரசாங்கமும் எதிர்பார்க்குது. நமக்குள்ளே இருக்க திறமையை நம்மளும் கொண்டு வருவோம். ஸோ இதற்கான பயிற்சிகள் எல்லாமே மிஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸாக அனுப்பிச்சுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.